ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்னோட டயட்டை ஆரம்பித்து 3 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 4th வீக்கில் ஸ்டெப்பிங் பண்ணுறேன். அதாவது 21 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த 21 டேஸ்க்கு முன்னாடி என் வெயிட் என்ன இருந்தது அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 86.5 kgs இருந்துச்சு. அதில் இருந்து ஒரு 7 டேஸுக்கு அப்புறம் 1 வீக்கில் என் வெயிட் வந்து கிட்டத்தட்ட 4 kgs கம்மியாச்சு. அதை உடம்புல இருந்த கெட்ட கொழுப்புகள் சல்லுன்னு எனக்கு கம்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வெயிட் லாஸ் கேட்டகரிக்கு நான் போனேன். வெயிட் லாஸ் கேட்டகரிக்கு நான் போனப்போ அந்த வீக்கு, அதாவது 14th டே, என் வெயிட் வந்து இவ்வளவு தான், ஒரு 350 கிராம்ஸ் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட வெயிட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கிராம்ஸ் எனக்கு மறுபடியும் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து எனக்கு வெயிட் வந்து கிராஜுவலாக ஒரு சேச்சுரேஷன் பொசிஷன் அக்வயர் பண்ணுறதுக்காக கிராஜுவலாக கம்மியாகிட்டு இருக்குது. அந்த கெட்ட கொழுப்பு வந்து ஒரே அடியாக எனக்கு 4 kgs கம்மி பண்ணி கொடுத்துச்சு ஃபஸ்ட் வீக்கில். அதுக்கப்புறம் செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிராம்ஸ். இப்போ வந்து எனக்கு மறுபடியும் ஒரு 500+ கிராம்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ தான் நான் வந்து ஒரு கரெக்டான ஒரு லெவலை வந்து அச்சீவ் பண்ணி கரெக்டான ஒரு இதில் மூவ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது வந்து சாதாரணமாக நான் அச்சீவ் பண்ணது கிடையாது. என்னோடய ஹார்ட் எஃபர்ட்னால தான் நான் இது பண்ணி இருக்கிறேன். மோரோவர் என்னோட மீல் என்ன, நான் என்ன சாப்பிட்டேன் எல்லாமே நம்ம சேனலில் வந்து வீடியோவாகவும் ஷார்ட்ஸாகவும் இருக்குது. நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க.